ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ராஜாக்கள் காலகட்டத்தை சேர்ந்த ஒரு அரசன். அவனை பற்றி இப்போ இருக்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவனோட ஸ்டோரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சும் அந்த ஸ்டோரி வெளி உலகத்துக்கு கொண்டு வராமையே அதை மறைச்சிட்றாங்க. அது என்ன, யார் அந்த ராஜா, அது எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் வந்து நம்ம ஜாக்கி சான் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக மனுஷன் எந்த படத்தில் வந்தாலும் காமெடி ரோல் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப டெரராக அந்த கதைக்கு என்னவோ அது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிருப்பார். வெறப்பாக இருப்பார் இந்த படம் ஃபுல்லாக. ரெண்டு வெவ்வேறு நாட்டை சேர்ந்த தளபதிகள் எப்படி வந்து ஒன்று சேர்றாங்க அப்படின்றது இந்த கதையில் பார்ப்பீங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு பூமி வெளியே காட்டுறானுங்க. அங்கேருந்து ஒரு நியூஸில் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோடு ஆரம்பிக்குது. என்னென்னா, அந்த காலத்தில் ரோமானி வீரர்கள்லாம் சைனாக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்களோட வரலாறு புதஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை இப்போ இருக்க ஆராய்ச்சியாளர்கள் யாருமே நம்பலை. ஆனால் ஒரு ப்ரைவேட் கம்பெனி மட்டும் அதை எடுத்து அது என்ன கதை அப்படின்றத கண்டுபிடிக்க பயங்கரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கும்போதே விஷுவலில் காட்டுறாங்க. ஆர்மி கிட்ட இருந்த பழைய மேப்பை வாங்கி அந்த கம்பெனியில் இருந்தவங்கலாம் ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மேப்பை பார்த்து ஒரு பனிரடைஞ்ச பகுதிக்கு போயிட்டுருக்காங்க. 3 டீமும் வராங்க. தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் பல மைல் கடந்து மலையெல்லாம் ஏறி ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்கே தான் தட்டி எடுக்கிறாங்க. இப்போல்லாம் நம்மளோட சோழர்கள் வரலாறு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் கிடைச்சா ஒரு நாள் இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற வரலாறு தெரியும். எனக்கு இந்த சீனை பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அதை தட்டி எடுக்கிறாங்க. ஒரு மாவீரனோட பேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்க ஏஐ டெக்னாலஜி மூலிமா அந்த கோட்டை உண்மையிலேயே இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த விஷுவலை கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. அவங்க அந்த கோட்டை ஏஐ மூலிமா வடிவமைச்சு எடுத்துகிட்டு வரும்போதே அப்படியே ஒரு ஸ்டோரிக்குள்ளே வருது. அப்படியே ஒரு கோட்டையை காட்டுறாங்க. காட்டிட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத காட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த கோட்டையை விட்டு தள்ளி இருக்க மலைப்பகுதி அதெல்லாம் காட்டுறாங்க. பாலைவனமாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அங்கே ஜாக்கி சான் குதிரையில் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கிற 2 டீம் சண்டை போட போகிறாங்க. இவர் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்க ஒரு நாட்டோட பாதுகாப்பு படையை சேர்ந்தவர். இந்த மாதிரி எந்த ஒரு சண்டையும் வராமையும் சமாதானப்படுத்தி மற்றவங்கள போர் நடக்காமல் பார்த்துக்கிற ஒரு வேலை இவருக்கு. இவங்களோட நாட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் அதை வந்து இவர் தட்டி கேட்பார். கிட்டத்தட்ட 32 கிராமமாக பிரிஞ்சு கிடக்கு இந்த ஏரியா. அங்கங்கே அந்த 32 ஏரியாவுக்கும் இவர் வந்து கார்டு மாதிரி பார்த்துட்ருக்காரு. 2 டீமும் எதிரும் புதியமாக சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. நம்ம ஜாக்கி சான் கிட்ட ஒரு குறிப்பு இருக்குது, அதில் எடுத்து பார்க்குறாரு. இவங்க எந்த டீம் சேர்ந்தவங்க, இவங்க எந்த டீம் சேர்ந்தவங்க அப்படின்ற அவங்க சின்னத்தை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த கதைப்படி நம்ம இந்தியா சைடு வந்து அப்போ தான் வறட்சியாக இருக்குது, அதனால் அந்த நாட்டுப்படை இங்கே வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. உடனே நடுவில் போய் தடுக்கிறதுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் மாறி மாறி ஒரு 2 பேர் மட்டும் அடிச்சிக்கிறாங்க. இதே நாட்டிலேருந்து சண்டைக்கு வந்தவங்கள்ட்ட கழுகு வச்சுருக்கானுங்க. அதை வந்து போர் கருவியாக யூஸ் பண்ணுறானுங்க. அந்த கழுகு பறந்து வந்து இவங்க மூஞ்சிலேயே கொத்துது. அதனால் கவனம் சிதறது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அடிச்சிடுறாங்க. கடுகு சின்ன பதிச்சவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கி சான் வந்து நடுவில் நிற்கிறாரு. அந்த சமயமாக பார்த்து அந்த நாட்டோட இளவரசி அவங்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் வந்து நடுவில் சமாதானம் பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது வார்த்தை முத்தி, அப்போ நீங்கள் வந்து எங்களோட சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சானுக்கும் அந்த நாட்டு இளவரசிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் ஒரு கட்டத்தில் அவங்க போட்டிருக்க முகத்தில் விலகிடுது. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. ஒரு வழியாக அந்த சண்டை முடிஞ்சு திரும்ப நாட்டுக்கே போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, படா சமாதானமாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிறாரு. அதுக்கப்புறமா கூப்பிட்டு போய் நான் உங்கள்கிட்ட தோற்றதுனால நீங்கள் தான் என் கணவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்கி சான் ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை கட்டுறாங்க. இந்த பக்கம் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு அம்மா உட்காந்துருக்கு. அப்புறம் அங்கே இருக்க ஏழை மாணவர்கள்லாம் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜாக்கி சான் வராரு. வரும்போதே நிறைய தின்பண்டங்கள் வாங்கிட்டு தான் வராரு. இந்த பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த அம்மா தான் ஜாக்கி சானோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் அவர் வாங்கிக்கிட்ட தின்பண்டங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பாமர மக்கள், அதுக்கப்புறம் போரில் இறந்த அப்பா அம்மா, அந்த மாதிரி அனாதை இருக்க குழந்தைங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் சொல்கிறாரு, ஏற்கனவே எனக்கு சம்பளம் வேறு பத்தலை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சதை நாட்டுக்காக காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அந்த கஷ்டத்துலேயும் அவர் சொல்கிறாரு, நான் என்னோடய பாதி பணத்தை போரில் அடிப்பட்டவங்களுக்கு செலவு பண்ண கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. அவங்க ஒய்ஃபும் அதை பெருசாக எடுத்துக்கலாம், நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப மோட்டிவாக பேசுகிறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஜாக்கி சான் வீட்டில் இருக்காரு. ஒருத்தர் ஓடி வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டாரு. என்னாச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துக்கு போனோம் இல்லையா, அங்கே இருக்க 4 பேரை கொண்டு போட்டு தங்கத்தை போட்டிருக்காங்க. அந்த தங்கத்தை கடத்துறதுக்கு நம்மளோட ஷீல்டை தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஜாக்கி சான் தான்
தங்கத்தை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த பதவியை பிடிக்கிட்டு கைதியிலாகி வேலை வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம ஜாக்கி ஒன்று புரிஞ்சுக்கிறாரு, நம்ம மேலே பழி சுமத்துறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அரசாங்கத்தோட உத்தரவு அப்படின்றதுனால அவங்க டீமோட மொத்தமாகவே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் புலம்பிகிட்டே போகிறாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணாத தப்பு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. நிச்சயம் ஒரு நாள் நம்ம இதெல்லாம் தப்பிப்போம், நம்மளை காப்பாற்றுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி மோட்டிவாக தான் பேசிட்டு போகிறாரு நம்ம ஜாக்கியும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா மிகப்பெரிய அரண்மனை அங்கே உருவாக்கிட்டு இருக்கு. ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே அவர் ஒன்று நினச்சி பார்க்குறாரு, அவங்க தங்கச்சி இறந்துடுறாங்க, அதனால் அதை நினச்சி உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மாஸ்டர் அவர் தான் வந்து இவரை எடுத்து வளர்க்குறாரு, அவரோட நினைவாக தான் அந்த ஷீல்டு அங்கே வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லி அதுக்கு அவங்க டீமோடு எல்லோரும் வணங்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போதே அவங்க எடுத்துகிட்டு போன ஒரு கல் தவறி கீழே விழுந்து ஒரு சின்ன விபத்து ஆகுது. அதுக்கப்புறம் உடனே வந்தது வராதமாக ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஜாக்கியை தான் காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள், நான் தான் இந்த இடத்துக்கு லீடர், நீ லீடர் ஆகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி கூப்பிட்டு மிரட்டாரு. நீ ஏற்கனவே மாவீரன்னு தெரியும், உங்களெலாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி மழுப்புறாரு. நம்ம ஜாக்கி ஒரு காமெடி பீஸு அப்படின்னு புரிஞ்சுட்டு எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே வந்துடுறாரு வெளியே. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் காட்டுறாங்க. ரோமானிய படம் ஒன்று ரொம்ப தூரத்துலேருந்து வந்துகிட்ருக்கு. இந்த நாட்டை பார்த்துட்டு இங்கே இருக்கவன் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு தளபதி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடந்து அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, இதை தான் தாண்டி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அங்கேருந்த ரோமானிய தளபதி வந்து அங்கே ஒரு பையனை பார்த்து நம்ம கண்டிப்பாக இப்போ போகிற போரில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு தான் வராரு. இந்த பையன் யாருன்னு பார்த்தா ரோமானிய இளவரசன். இவனுக்கு கண்ணு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த படை எதிர்நோக்கி வேகம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாக்கி பார்த்துட்டு இவங்க வந்து நம்மள்ட்ட சண்டைக்கு வரல, நம்ம கதவை திறக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கேருந்து அப்போதைய தளபதி கிட்ட. ஆனால் அந்த ஆள் கேட்குற மாதிரி இல்லை, நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வாங்க அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே போனால் போகிற வழியிலே இவங்க மண்ணை போட்டு மூடி படுத்துருக்காங்க பாதி பேர். இவங்களை சுற்றி வளைச்சி மாட்டிக்கிறாங்க இவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி, இங்கே யாராவது அடுத்தது பொறுப்பேற்றுக்க இருக்கீங்களான்னு கேட்டவொன்னே யாரும் இல்லை அப்படின்றாங்க. அது நானே பொறுப்பேற்றுக்கிறேன், ஒழுங்காக நான் சொல்கிறது பண்ணுங்கள், இல்லைனா இந்த இப்போ வர படைக்கிட்ட அடிவாங்க எல்லோரும் செத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே அவங்க சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த ரோமானிய பட தளபதி என்ன நினச்சானா, இதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட அதிகமாக படம் இல்லை, அதனால் ஈஸியாக ஜெயிச்சலான்னு பார்த்தான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஏதோ நிறையா ஆளுங்க இருக்க மாதிரி கொடியை தூக்குற மாதிரியும் எய்ம் பண்ணி வைக்கிற மாதிரியும் அவங்கள பண்ணி நிற்க வச்சுறாரு. அதனால் அவங்களே ஒரு செகண்ட் ஆடி போகிறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நேர்லேயே கேட்க வராரு. இல்லை நான் இந்த பக்கம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிளானு அப்படின்னு எதுவுமே இல்லை, இந்த பக்கம் வழி விட முடியாது, நீங்கள் எந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்றாரு நம்ம ஜாக்கி. அந்த ரோமானிய பட தளபதி சொல்கிறாரு, இல்லை நீ என் கூட சண்டை போடு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு வேணான்னு, இருந்தாலும் கேட்காம சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல மணல் புயல் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி தான் சொல்கிறாரு, 2 பேரும் சமாதானமாக போயிடுவோம், மணல் புயலால் எல்லாரும் செத்துருவோம் வாங்க, அதே மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க எங்கள் ஆளுநே விடுங்க, அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. சரி இவரு நல்லவர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அந்த கோட்டைக்குள்ளே சீக்கிரமாக உள்ள வந்துடுறாங்க. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத அந்த இளவரசன் இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் நேராக கொண்டு வந்து வைத்தியசாலையில் ஏதோ ஆணி மாதிரி வச்சு குத்தி வைத்தியம் பார்க்குறாங்க. உடனே அந்த இளவரசன் முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பட தளபதி மட்டும் ரொம்ப சோகமாகவே இருக்கிறா. அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அந்த ரோமானிய நாட்டோட பட்டத்து இளவரசன், அதாவது இந்த பையனோட அண்ணன், இந்த பையன் வந்து அவனுக்கு போட்டியும் வந்துடக்கூடாது அப்படின்றதால கண்ணு தெரியாத மாதிரி ஒரு கெமிக்கலை கலந்துருப்பான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜாக்கி வராரு, என்ன சரக்கு அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சரக்கு ஊற்றி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அவரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம ஜாக்கி இருக்க அவரோட நாட்டு மன்னன் உத்தரவு போகிறாரு, இன்னும் 15 நாளுக்குள்ளே அந்த கோட்டையை நீங்கள் கட்டி முடிக்கணும், இல்லைனா எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதனால் வந்து எல்லாரும் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க, நைட்டு பகலாக கஷ்டப்பட்டால் கூட இந்த கோட்டையை கட்டி முடிக்க முடியாது அப்படின்னு. ரோமானிய பட தளபதி வரான், நான் சொல்கிற ஐடியாவில் பண்ணிங்கன்னா 15 நாள் என்ன, அதுக்குள்ளேயே சீக்கிரமாக கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி இவங்க எல்லோரும் உட்காந்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நிறைய மிஷினரிஸ் உருவாக்குறத பற்றியும் நிறைய புது ஐட்டங்களை இன்க்ளூட் பண்ணி கட்டடக்கலையை தயாரிக்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை இங்கே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி எல்லோரும், அந்த ரோமானிய பட வீரர்களும் சரி, இங்கே இருந்த ஜாக்கி கூட இருந்த அவங்களும் சரி, அதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே அடிமைகளாக இருந்தவங்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து இந்த அரண்மனை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைச்சி வராங்க. இவங்களே புது மிஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப வெயிட்டாக இருக்க கல்லெல்லாம் க்ரெயின் மாதிரி பண்ணி அப்படியே தூக்கி மேலே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமானிய பட தளபதி அந்த சின்ன பையன், அந்த நாட்டோட இளவரசனால அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி புது கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படியே தொட்டு உணர்ந்து பார்க்குறான் அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம பட தளபதி, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஜாக்கியும் அவரோட டீமும் அவங்களுக்கு தெரிஞ்ச சண்டையெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்து அந்த ரோமானிய பட தளபதி உடனே இவங்க ஆளுங்களையும் இறக்கி இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேரும் யார் பெருசுன்ற மாதிரி பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில் இவங்க நாட்டு வீரன் ஒருத்தன், அவங்க நாட்டு வீரன் ஒருத்தன் வந்து சண்டை போட்டுறாங்க. அதில் வந்து நம்ம ஜாக்கியோட டீமில் இருந்த வீரன் ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் அடுத்த ஆளை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளை இறக்குறாங்க. அந்த பக்கம் ரோமானிய பட வீரர் 2வதாக ஜெயிச்சிடறான். அதனால் இவங்களும் சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறான் அந்த ரோமானிய பட தளபதி. அதுக்கப்புறம் எப்படியோ இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டெல்லாம் பாடி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒன்று கூட ஒன்று கலந்த மாதிரி தெரியுது. அந்த சின்ன பையன் வந்து ஒரு இடத்துல நின்று அவனாக ஒரு பாட்டு பாடுறான். அதுக்கு எல்லோரும் வந்து கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நைட்டு தான் சொல்கிறாரு, அவரோட ஃபுல் ஸ்டோரியை அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சுன்னா, ரோமானிய நாட்டோட அரசர் வந்து அவருக்கு அப்புறம் அவரோட வாரிசு யார் அப்படின்றது தீர்மானிக்கிறதுல ஒரு ஒப்பந்தம் போட்டார் அவரோட தங்கச்சிக்கிட்ட. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்ததுன்னா, என்னோட இளவரசன் அப்படின்றவரை சின்ன பையன், பெரியவன் வந்து ரொம்ப இரக்கமில்லாத கொடூரன், அதனால் வந்து சின்ன பையன் தான் எனக்கு அடுத்து அரசனாக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. அந்த ஒப்பந்தத்தை படி இப்போ இருக்க ரோமானிய நாட்டு தளபதி தான் அந்த பையனை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் அவர் தான் இவரோட மெய் பாதுகாவலன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொடூரமானவன் இந்த மாதிரி ஒப்பந்தத்தை போட்ட தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவையும் சாகடிச்சிட்டு இந்த பையனுக்கும் கண்ணு தெரியாத மாதிரி ஒரு கெமிக்கலை கொண்டு வந்து போட்டுட்டு அவன் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த தளபதி அவனுக்கு ஆதரவாக இருந்த அந்த வீரர்களையும் இந்த பையனையும் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே நடந்ததா இதை தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியும் சொல்கிறாரு, சின்ன வயசில் நானும் போரில் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியை கூட்டிகிட்டு ஓடினேன். ஆனால் என் தங்கச்சி கத்திக்கிட்டே இருந்தா, அவள் வாயடைக்கிறது தான் நான் கை வச்சு மறைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் அப்படியே இறந்துட்டான் அங்கே. ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு ஏதோ ஒரு இருந்திருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது நடக்கிறதோ அது நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடன் ஓடி வந்து அந்த கொடூரமான அரக்கன் பழைய தரட்டிட்டு இந்த பக்கம் வரான் அப்படின்னு ஓடி வந்து நம்ம ரோமானிய பட தளபதிட்டு சொன்னோடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன்ட்ட போய் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கான், நாம் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆறுதலாக. சின்ன பையன் இருந்துட்டு கடைசியாக நம்ம ஜாக்கி சானை கூப்பிட்டு, இந்தாங்க என்னோடய படம் மொத்தமும் உங்களுக்கு கீழே சேதப்படுற மாதிரி நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி கிட்ட ரோமானிய வீரனுக்கு அடையாளமாக அவங்களோட கத்தியும் ஒன்று கொடுக்குறான். அந்த கொடூரமானவன் வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படினாலும் அவனோட மனைவி குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு நாட்டுக்கு போயிடறாரு கிளம்பி. அந்த கேப்பில் அந்த இளவரசரையும் அந்த ரோமானிய நாட்டு தளபதியும் வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள்ட்ட போதாத குறைக்கு அந்த நாட்டு தளபதியை அடித்து கட்டி போட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஜாக்கி கரெக்டாக அந்த நாட்டுக்குள்ளே வராரு. அவரோட ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்தவங்கலாம் அடித்து போட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் போர் வீரர்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இவங்க கேங்கும் சேர்ந்து. யாரோட அம்போ போய் மற்றவங்கள தாக்குற மாதிரி தெரியுது. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த அங்கேருந்த அந்த நாட்டோட இளவரசி தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. நம்ம ஜாக்கியோட பொண்ணு கேட்குறா, இது யார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவள் சொல்கிறா, இவரோட பொண்டாட்டி நான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கியோட ஒரிஜினல் பொண்டாட்டிகிட்டே சொல்கிறா. அதுக்கப்புறமா இப்போ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை விட்டு நேராக எகிரி குதிச்சு துணியில் வந்து எல்லா குழந்தைங்களும் எகிரி குதிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே எகிரி குதிக்கிறாங்க. அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் இதுக்கு போகும்போது ஒரு சின்ன பையனோட புக்கு கீழே விழுதே அப்படின்னு சொல்லி எடுக்க போனால் அந்த பையனை வில்லால் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஜாக்கி சானோட ஒய்ஃபு தடுக்க வராங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அம்பு அடிபட்டுருது. ஒரு நம்ம ஜாக்கி சானும் காப்பாற்ற நினைக்கிறாரு. இருந்தாலும் அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இல்லை. அவங்களோட மனைவி ரொம்ப அடிபட்டுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருந்த நெருப்பை தூக்கி வைக்கோல் மேலே வச்சு விட்றாங்க. அது பற்றி எரியுது. அதனால் அந்த வீரர்கள்லாம் அந்த பக்கம் பின்னோக்கி ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஜாக்கி அவரோட ஒய்ஃபை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வர்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துலையே அவங்க உயிர் போயிடுது. இதெல்லாம் நம்ம ஜாக்கி சானால் சுத்தமாக தாங்கிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ரோமானிய தளபதி காட்டுறாங்க. ரொம்ப வெயிட்டான சங்கிலியில் சுற்றி போட்டு கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரோமானிய இளவரசன் வரான். இந்த மாதிரி உனக்கு துரோகம் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு அந்த தளபதி. அவன் சுத்தமாக கண்டுக்கல, பாவம் நல்லது கெட்டது அப்படின்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அந்த சின்ன பையனையை அதை விட்டு வைக்கி, அவனுக்கே ஏற்கனவே கண்ணு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி கதறிட்டு இருக்கும்போது அவன் அங்கே தான் சொல்கிறான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அங்கேருந்து ஒரு ஆள் அந்த சின்ன இளவரசனை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காரு. ஆனால் கொல்றதுக்கு இவங்க முன்னோக்கி வரதை பார்த்துட்டு அங்கேருந்து பல அடி உயரமுள்ள அந்த கட்டடத்துலேருந்து அப்படியே கிறுக்குச்சு அந்த பையனோட அவரும் இறந்துடுறாரு. அந்த நியூஸ் இந்த தளபதிட்டு இப்போ தான் அதை கொடூரமான சொல்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக பச்சையாக திட்டாரு அந்த ரோமானிய தளபதி.
இதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டு அவனோட கத்தி எடுத்துகிட்டு அவரோட பக்கத்தில் போகிறான். நம்ம ஜாக்கி அவரோட ஒய்ஃபு இறந்துட்டு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காரு. அதுக்குள்ளே என்னடான்னு பார்த்தா இவங்களா சேர்ந்து கோட்டையை கட்டி அதுக்கு ஒரு கொடியும் ஏற்றிருப்பாங்க. அந்த பாட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த கொடி கீழே கிடக்கிறத பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்ட உடனே, இந்த மாதிரி உன்னை வந்து கொல்லணும், அதுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ தங்கம் தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லோரும் நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்துட்டோம், இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம், இல்லை இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, எங்களுக்கு தங்கம் தான் தேவை அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாக்கி பேசுகிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் கேவலம் இந்த தங்கத்துக்காக இப்படி மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் கொள்றதெல்லாம் தாராளமாக நீங்கள் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கலாம் அப்படியே அவங்க அந்த மைண்டை மாற்றி மறுபடியும் நம்ம ஜாக்கிக்கு பக்கமே சப்போர்ட் ஆகிடுறாங்க. அங்கேருந்து அவர் பிளானை போடுறாரு, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போங்க, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பிளான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லோரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி வராங்க. அங்கே போய் நம்ம ஜாக்கி நின்னோடனே, இந்த மாதிரி நீ வந்து நிற்பன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து நம்ம ஜாக்கி கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன், இந்த மாதிரி ஒரு ஆள் 10,000 படையை தேர்த்தி கொண்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த கொடூரமான வந்து இங்கே இருந்த ஒருத்தன் கூட தீர்மானத்தை போட்டு தான் வந்திருப்பான், எல்லையை விட்டு கொடுத்துரு, உனக்கு பாதி எனக்கு பாதி இந்த நாட்டை எடுத்துக்கலான்ற மாதிரி. நம்ம ஜாக்கி சொல்கிறாரு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு. அவரை இவனை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் உடனே அவன் ஜாக்கியை பிடிச்சிட்டு போகிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா போகிற வழியில் இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு அங்கேருந்து வேறட்ட தான் அந்த சாவி இருக்குது, அந்த சாவி எப்படி எடுத்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கமாக சாய்க்கிறாங்க. அப்படியே அந்த செல்லு பாதியை பிச்சு உடஞ்சிடுது. அந்த கேப்பில் எல்லோரும் வெளியே வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த எல்லையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கொடூரமானவன் அடிச்சு கொண்டுறான். அதுக்கப்புறமா அடுத்த சீனில் அங்கேருந்து எஸ்கேப் ஆனோம் நம்ம ஜாக்கி. அங்கேருந்து எல்லா படை வீரர்களையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நேராக அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு, அந்த ரோமானிய தளபதியை. போன சீனில் கத்தி எடுத்தான்னு என்னென்னு பண்ணான்னு பார்த்தா கண்ணை நோண்டி வச்சுருக்கான். அவரும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அப்புறம் வழி பொறுத்துக்க முடியாத அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஜாக்கி வந்து காப்பாற்ற பார்க்குறாரு, இருந்தாலும் என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேதனையில் அவரோட ஃப்ரெண்டை கொன்னுறாரு. ஏற்கனவே 10,000 வீரர்கள் வெளியே நின்றுட்டுருக்காங்க. அது இல்லாமல் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்களும் அவங்களோட வீரர்களை கூட்டிகிட்டு போருக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க மொத்தமே இந்த கொடூரமான கீழே தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி அவங்களோட டீமும் நினைக்கிறாங்க, எப்படியும் வந்து நம்மளை கொன்றுவான். அவன் ஜாக்கி தான் சொல்லுவார், சாவர வரைக்கும் நம்ம போராடலாம், இதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஜாக்கி ஜானும் அவங்களோட டீமும் சரி ஓகே சண்டை போட்டால் சாவலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வருது. அது யாருன்னா நம்ம ஜாக்கி ஜானுக்கு ஃபஸ்ட்லேருந்தே உதவி பண்ணிகிட்டு இருக்க அந்த பக்கத்து நாட்டு இளவரசி தான். அவளோட படையெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறான். அந்த கழுகு படை ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல அவங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி சண்டை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா போர் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற டைமில் எங்கேயோ இருந்து ஒரு பயங்கரமாக சவுண்டோட ஒரு படம் வருது. அது யாருன்னு பார்த்தா ரோமானிய படை தான். அந்த நம்ம கொடூர இளவரசன் இருக்கான்ல, இவனோட அப்பாவோட அக்கா, நீ இந்த மாதிரி உங்கள் அப்பாவையும் உன் தம்பியும் கொண்டுட்டுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோம், ஒழுங்காக சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரோமானிய படை வீரர்கள்லாம் இந்த கொடூரமானவனுக்கு எதிராக வைக்கிறாங்க. இல்லை என் மேலே பழி சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரியே பேசுகிறான். உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கான உடன்படிக்கை பாரு, நீ என்னென்ன பண்ணன்றது ஆதாரமாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்படியே தப்பு ஒத்துக்கோன்னு பார்த்தா சாகிற வரைக்கும் நான் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி மறுபடியும் எதிர்த்து நிற்கிறான் நம்ம ஜாக்கி ஜானு. நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அடிபட்டுருக்கு கையில் காலில். அந்த அடிபட்டதோடையும் மறுபடியும் சண்டைக்கு வராரு. நீ வந்து ரோமானிய வீரனே கிடையாது, நீ எதுக்கு எங்கள் நாட்டோட விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்லி அதை கொடூரமானவன் கேட்குறான். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீரன் சொல்கிறான், அவன் ரோமானிய வீரன் தான், இறந்து போன அந்த படத்தளபதி பாருங்கள், அவனுக்கு நெக் பேண்டை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை போடுறான். அதுக்கப்புறமா சரி வா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. எவ்வளோ அடிபட்டும் நம்ம ஜாக்கி வந்து மாற்றி மாற்றி பயங்கரமாக தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஜாக்கி அடித்து போட்டுறான். அவரால் சுத்தமாக எந்திரிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் வாழை கொடுத்துவான்னு கூப்பிட்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாக்கியால் சுத்தவும் முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் காலையே நம்ம ஜாக்கியோட தலையை தூக்குற அளவுக்கு ஆயிடுது. அப்படியே அடித்து போட்டு முடியாமல் கிடக்குறாரு. பின்னாடி இருக்கவங்கலாம் மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஜாக்கி முடியும் முடியும் எந்திரி அப்படின்னு சொல்லி. அவரால் சுத்தவும் முடியாமல் அவரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன், அவரோட தங்கச்சி எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு வேகமாக எந்திரிக்கிறாரு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் கையில் கட்டியிருந்த ஒரு மெட்டல் வச்சு கழுத்தையும் கையையும் வெட்டிடுறாரு. அதனால் பிளட்டு அதிகமாக லாஸ் ஆகுது, அவனாலையும் சுத்தவும் முடியல. அப்படி இருந்துட்டும் கூட அவன் நம்ம ஜாக்கியை ஒரு கத்தி வச்சு குத்திடுறான். ஒரு மாற்றி மாற்றி குத்திக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவன் விழுந்து அங்கேயே இறந்துடுறான். அதுக்கப்புறமா அவங்க கட்டின புது அரண்மனையில் நம்ம ஜாக்கி வளர்த்து அவரோட மாஸ்டரோட கவசத்தை வச்சு அப்படியே தலை வணங்குறாங்க.
இறந்தவங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக கொடியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சானே அந்த நாட்டை பொறுப்பேற்றுக்கிற மாதிரி காட்டிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் அங்கே முடியுது. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த கதை ஃபுல்லாக தெரிஞ்சிருது. மீதி 2 டீம் போனவங்க இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதானே, இல்லை எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாங்க. ரோமானியர்கள் உண்மையிலேயே இங்கே வந்திருக்காங்க சைனாக்கு அப்படின்றது தெரிஞ்சால் இந்த வரலாறே அழிக்கப்படலாம் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. அதனால் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி அவரோட படையை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு இடத்த நோக்கி அப்படியே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி வேறு ஒரு படத்தில் சந்திக்கிறேன். வேறு என்ன மூவி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.